ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறது வர்னா ஃப்ளூடிக். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்பேக் லைட் க்ளோயிங் ஆகுதுன்றது கஸ்டமர் கம்ப்ளைண்ட். ஸ்கேன் பண்ணி ட்ரபிள் கோட் செக் பண்ணலான்னு பண்ணும்போது டிரைவர் சைடு ஏர்பேக் ரெசிஸ்டன்ஸ் டு ஹை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு வருது. இந்த ட்ரபிள் கோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாக் ஸ்ப்ரிங் போச்சுன்னா தான் இந்த ட்ரபிள் கோடு வரும். அது உள்ளே இருக்க ரிப்பன் கட் ஆகிடும். இப்போ அது T40 அலங்கி போட்டு 2 சைடு இருக்க ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இது 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டேரிங் ஏர்பேக் ரிமூவ் பண்ணிடலாம். அந்த கப்ளர் வந்து 2 லாக் வரும். ஃபஸ்ட்டு ஒரு லாக், அதுக்கப்புறம் உள்ள இன்னொரு ஸ்டெப் லாக் வரும். அதை ரிமூவ் பண்ணால் ரிமூவ் ஆகிடும். இந்த லாக் சரியாக லாக் பண்ணலன்னா கூட நம்மளுக்கு லைட் எரியும். இதுதான் டிரைவர் சைடு ஏர்பேக். உள்ளே வந்து சுவிட்ச் கண்ட்ரோல் கப்ளர் இருக்குது. அந்த கப்ளரை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. 19 சைஸ் ஸ்டேரிங் வீல் நெட்டை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். லூஸ் பண்ணிவிட்டு ஸ்டேரிங் வீலில் லைட்டாக 2 சைடு தட்டினோம்னா ஷேக் ஆகி ஃப்ரீ ஆகிடும். ரிமூவ் பண்ணி நெட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டேரிங் வீலை எடுத்துடலாம். இப்போ ஸ்டேரிங் வீல் கவரில் வந்து 3 ஸ்க்ரூ ஸ்டார் ஸ்க்ரூ வரும். அந்த ஸ்டார் ஸ்க்ரூ 3த்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். மூணு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. லாக் லைட்டாக தள்ளினோம்னா ரிலீஸ் ஆகிடும். எடுத்துகிட்டு 3 சைடு லாக் வரும். கிளாக் ஸ்ப்ரிங் இது. இந்த 3த்தையும் லாக்கை வந்து எடுத்தோம்னா ரிமூவ் ஆகிடும். ஃபஸ்ட்டு இந்த ஏர்பேக்கு கப்ளர் லாக் எடுத்துடலாம். கீழே ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா லாக் அன்லாக் ஆகிடும். பக்கத்தில் இது ஹாரனு இந்த சுவிட்ச் கண்ட்ரோலோட கப்ளர் இது ரிமூவ் பண்ணிடலாம். இந்த 3 லாக்கையும் எடுத்து விட்டுட்டு கிளாக் ஸ்ப்ரிங்கை வெளியே எடுத்தோம்னா ஃப்ரீயாக வந்துடும். எடுத்தாச்சு. இது ஹுண்டாயோட ஜென்யூன் பர்ஸ் நியூ கிளாக் ஸ்ப்ரிங். இது இந்த நியூஸ் கிளாக் ஸ்ப்ரிங்கில் வந்து லாக் பண்ணியே வரும். சப்போஸ் நம்ம பழைய கிளாக் ஸ்ப்ரிங்கே கழட்டி மாட்டுறோன்னா அப்போ வந்து இந்த மொத்தம் 5.9 சுற்று வரும். அதில் வந்து நம்ம இந்த சைடு 2 சுற்று, இந்த சைடு 2 சுற்று வச்சு லாக் பண்ணணும். அப்படி இல்லைனா அந்த ரிப்பன் வந்து கட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஹாரன், ஏர்பேக் லைட் எரியுது, இந்த சுவிட்ச் கண்ட்ரோல் ஒர்க் ஆகாது. 2 கிளாக் ஸ்ப்ரிங் பழசு புதுசுது. புதுசாக உட்கார வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா லாக் ஆகிடும். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாலே லாக் ஆகிடும். மேலே கவர் உட்கார வச்சுட்டு கீழே வந்து ஒயரிங் கப்ளரை லாக் பண்ணிடலாம். இதை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா டக்குன்னு சவுண்ட் வந்தாலே லாக் ஆகிடும். ஏர் பேக் இதில் அதே மாதிரி தான். கொஞ்சம் நல்லாவே டக்குன்னு சவுண்டு வரும். நல்லாவே இது லாக் ஆகிடுச்சுன்னா ஓகே. ஸ்டேரிங் கவர் எல்லாத்தையும் மாட்டிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்தமாரி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். எல்லாத்தையும் மாட்டி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிட்டு ஸ்டேரிங் வீலை போட்டு லாக் பண்ணால் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏர்பேக்கோட மேலே இருக்க கப்ளர் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணி 2 லாக் ஆகிடுச்சான்னு பாருங்கள். ஒரு லாக் ஆகிட்டு இருந்தாலும் சரியாக லாக் ஆகலனாலும் ஏர்பேக் லைட்டு க்ளோ ஆகும். அதில் போட்டு லாக் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி ட்ரபிள் கோட் ஏரஸ் பண்ணால் ஓகே ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.